தேனாண்டால் ஃபிலிம்ஸ் அட்லி விஜய் காம்போல வரப்போற அடுத்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுல இருந்தே விஜய் 61 படத்துக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமா எகிருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸுக்கு இது 100வது படம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமாக அவங்க எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெரி அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் கூட்டணி மீண்டும் விஜய் 61ல் இணையறதுனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எதிர்பார்ப்போட உச்சத்தில் இருக்கிற இந்த படத்தை பற்றினா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இளைய தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் 61 படத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் ட்ரிபிள் ஆக்ஷனில் நடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அழகிய தமிழ் மகன், வில்லு, கத்தி போன்ற படங்களில் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருந்தாரு. ஆனால் முதன்முறையாக விஜய் 61 படத்தில் தான் இளைய தளபதி விஜய் 3 வேடங்களில் நடிக்க இருக்காரு. இதில் ஒரு விஜய் அப்பாவாகவும் மீதி 2 பேர் அவரோட மகன்களாகவும் நடிக்கிறாங்க அப்படின்னு கூறப்படுது. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் 3 ஹீரோயின் இருக்காங்க. அதாவது சமந்தா, காஜல் அகர்வால், அப்புறம் நித்யா மேனன் நடிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த செய்தி கிட்டத்தட்ட உறுதியான செய்தி அப்படின்னு தான் கூறப்படுது. ஆனால் இது பற்றின அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் நமக்கு வரல. இதே ஸ்டைலில் ட்ரிபிள் ஆக்ஷனில் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்துட்டீங்கன்னா 3 முகம் படத்தில் நடிச்சிருக்காரு. உலகநாயகன் கமலஹாசன் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் நடிச்சிருக்காரு. அதோட நம்ம தல அஜித் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரலாறு படத்தில் இதே மாதிரியான ஸ்டைலில் ட்ரிபிள் ஆக்ஷனில் நடித்தார். ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு 24 வருஷம் கழிச்சு தான் இளைய தளபதி விஜய் இந்த மாதிரியான ட்ரிபிள் ஆக்ஷனில் முதல் முறையாக நடிக்க இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இளைய தளபதி விஜய் 3 வேடங்களில் நடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.